சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கொல்லிமலை சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான பிசினஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நெறைய காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட பல பிசினஸ் வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட பல பிசினஸ் வீடியோக்களும் பார்த்துருக்கோம். அதோட சேர்த்தி நெறைய சிறு தொழில்கள் எந்த தொழிலெல்லாம் எப்படி பண்ணா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பல பிசினஸ் வீடியோக்கள் நம்ம தனிப்பட்ட முறையில சிறு தொழில்கள பத்தியே நம்ம எக்கச்சக்கமா பார்த்துருக்கோம். அந்த வகையில சிறு தொழில்கள் அப்படின்னாவே, நம்ம செய்கிற முயற்சிய பொறுத்து தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த அதிலருந்து ஈட்ட முடியும். சிறு தொழில் பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கௌரவ குறைச்சலாவும், பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாவே இருக்கு. அந்த வாழ்வாதாரத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள என்ன பிசினஸ் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நம்மளால அந்த தொழில் செய்ய முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம, நமக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த பிசினஸா இருந்தாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம பிசினஸ் பண்ணணும்னு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கோ, அதுலயும் பார்த்தீங்கன்னா, சில சூஸ்டான பிசினஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும்னு முயற்சி பண்ணுவோம். மீதி எல்லா பிசினஸுமே இதுல என்ன இருக்க போகுது? இதுல என்ன லாபம் வரப்போகுது? இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? இதுலலாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட கௌரவ குறைச்சல் என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாரியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம யோசிப்போம். நமக்குன்னு செலக்டிவா ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கும்போது, நமக்கு அதுதான் கௌரவமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா, அந்த கௌரவமா இருக்குன்னு நினைக்கிற அந்த தொழில்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா, பிசினஸ புடிச்சு பண்றதுக்கும், பிசினஸ் மேல இருக்கிற வெறியில ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா, பிசினஸ புடிச்சு பண்றோம் அப்படின்னா, அதுல சில நெகட்டிவா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு அதுல சில மனக்கஷ்டங்கள் வரும்போது, அந்த பிசினஸ் மேல நமக்கு சில வெறுப்புகள் வர ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வெறி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிசினஸ்ல என்ன தடைகள் வந்தாலும், லாஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள நீங்க ஃபேஸ் பண்ணாலும், அந்த பிசினஸ நீங்க கைவிடவே மாட்டீங்க. கன்டினியூவா பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், அடுத்த கட்டம், அடுத்த கட்டம்ன்னு சொல்ட்டு, அடுத்த கட்டத்த நோக்கி தான் நீங்க போய்க்கிட்டு இருப்பீங்களே தவிர, அந்த பிசினஸ விட்டுட்டு நீங்க வெளிய வரமாட்டீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, பிசினஸ புடிச்சு பண்றதுக்கும், பிசினஸ வெறியில பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்ன பொறுத்தவரைக்கும், நாம என்ன பிசினஸ் பண்ணாலும், அந்த பிசினஸ்ல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது, நாம உழைப்புக்கேத்த ஊதியத்த விட ஒரு படி அதிகமாகவே இருந்தா மட்டும் தான், நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிசினஸா இருக்கும். உதாரணத்துக்கு, நம்மளோட சேனல்ல காய்கறி தொழில பத்தி நெறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த காய்கறி தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிறத விட பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஆனா, அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அத பத்தியெல்லாம் நம்ம இதுல பேச வேண்டாம். அதெல்லாம் பல வீடியோக்கள்ல நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். மேலும் கூட ஃபியூச்சர் வீடியோக்கள்ல கண்டிப்பா நம்ம அத பத்தி பேசுவோம். இந்த மாரி என்னதான் அதிக வருமானம் குடுத்தாலும் கூட, அனைத்து தொழில்லயுமே சில பிரச்சனைகள் நமக்கு இருக்க தான் செய்யும். அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கொல்லிமலை பழங்கள் மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தையே ஈட்டி தர முடியும். ஆனா, இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பலாப்பழங்கள் எல்லாமே நாம கொல்லிமலையில நேரடியா வாங்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா, இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பல தொழில்கள்ல நம்ம சொன்ன விஷயம் தான். நம்ம எந்த இடத்துல வாங்குறோமோ, அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் நமக்கு லாபமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பல தொழில் வீடியோக்கள் நான் போடும்போது, அனைத்து வீடியோக்கள்லயுமே நான் சொன்ன விஷயம் தான். அதே தான் இங்கேயும். இந்த பலாப்பழங்கள் பொறுத்தவரைக்கும், மூலிகை தண்ணீல விளைஞ்ச சுத்தமான கொல்லிமலை பலாப்பழங்கள். கொல்லிமலை பலாப்பழங்கள் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. நெறைய இடங்கள்ல வேல்யூ இருக்கு. ஏன்னா பலாப்பழங்கள்னு சொன்னாவே நெறைய பேருக்கு மைண்ட்ல வர்றது எங்க? பன்ருட்டி தான். இந்த பன்ருட்டியும் தாண்டி பல இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய வேல்யூ குடுக்க போறது, அதே மாரி மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்க போறது எதுன்னு கேட்டா, இந்த கொல்லிமலை பலாப்பழங்கள். நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, இந்த கோயம்புத்தூரு, இந்த திண்டுக்கல்லு, திருச்சி, அப்புறம் மதுரை இந்த லைனெல்லாம் அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லா இடத்துலயுமே இந்த கொல்லிமலை பலாப்பழங்கள தான் சேல் பண்றாங்க. ஏன்னா, இந்த ஏரியாக்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல அதாவது கொல்லிமலையில வாங்குற பழங்களுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. அதே மாரி ஆரோக்கியமான பொருள்கள் நெறையா சொல்லுவாங்க. பழங்கள் அப்படின்னாவே, அதாவது எப்படியாவது ஒண்ணு செயற்கை முறையில பழுக்க வச்ச பழமா தான் இருக்கும். ஆனா,
கொல்லிமலையிலிருந்து பழங்கள கொண்டு வராங்க அப்படின்னாவே, அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாமே, பழங்கள் எல்லாமே இயற்கையாக மூலிகை தண்ணீல விளைஞ்ச, அதே மாரி சுத்தமான ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய பழங்கள் தானாக பழுத்த பழங்களா இருக்கிறனால, இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்ல. அதே மாரி பழமும் நல்லா சுவையாவும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் குடுக்கும் அப்படிங்கிறனால, இந்த பழங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்கள்ல மிகப்பெரிய வேல்யூவே இருக்கு. இந்த பழங்கள் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த குட்டியூண்டு பலாப்பழமே பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல வெறும் ரூ. 50க்கு உங்களால குறைச்சு பேச முடியும். ஆனா, சில பேர் வந்து நீங்க புதுசா போய் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த பழத்தையே ரூ. 100 சொல்லுவாங்க. அதையும் நீங்க அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பழத்த நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு வெளி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூ. 30, ரூ. 40, ரூ. 50 தான் வித்தியாசம் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இத நீங்க வந்து குறைச்சு வாங்குறீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 50க்கே வாங்க முடியும். ரூ. 50க்கு வாங்கிட்டு வந்து ரீசேல் வேல்யூ கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரூ. 150 போகுது அப்படின்னா, ஆக மொத்தம் நமக்கு ரூ. 50க்கு வாங்கும்போது, நமக்கு வந்து ரூ. 100 லாபம் கிடைக்கும். அந்த ரூ. 100 கணக்கு பார்க்கும்போது ரூ. 150 டோட்டலா வருதுல்ல. அந்த ரூ. 150 வச்சு 3 பழங்கள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி, இந்த சைஸ் பழங்கள வெளியில கொண்டு போய் நம்ம விக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூ. 150 இன்வெஸ்ட்மென்ட்ல கிட்டத்தட்ட ரூ. 450 நம்ம சம்பாரிக்கலாம். நமக்கு இதுல கிடைக்கிற லாபம் மட்டுமே ரூ. 300 கிடைக்கும். சொல்லப்போனா 3 பழத்துக்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 300 நமக்கு லாபம் கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு பழத்துக்கு லாபங்கிறது ரூ. 100 கிடைக்குது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணோம்? இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பலாப்பழங்கள் குமிச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்ப இந்த இடத்துல நாம மொத்தமா தான் வாங்கணும். இந்த பலாப்பழங்கள் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரே லோடா நீங்க பேசி, அதாவது ஏலத்துல எடுக்கிற மாரி எந்த அளவுக்கு விலை குறைச்சு வாங்க முடியுமோ, அப்படி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆவரேஜா எல்லா பழத்துக்குமே சேர்த்து ஒரு ரேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுல சைஸ பொறுத்து எந்த அளவுக்கு இருக்கோ, அதை எந்த ரேட்டுக்கு வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அனைத்து பழங்களையுமே மொத்தமா ஏலத்துக்கு பேசி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குட்டியான ஃபுல்லா இந்த லோடு வரும். அந்த லோடு அப்படியே கொண்டுட்டு போயி நீங்க சைஸ் வாரியா விக்கும்போது, உங்களுக்கு இதில கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், டீசல் சார்ஜ், டிரைவர் பேட்டா அது இதுன்னு சொல்லிட்டு கணக்க பார்த்துட்டு, அதில ஒரு ரூ. 10,000 நீங்க கழிச்சீங்க அப்படின்னா, இந்த பழங்கள கொண்டு போயிட்டு நீங்க 1 நாள் இல்லைன்னா 2 நாள்ல வித்தாலும் சரி, இந்த ஒரு லோடு மூலியமா மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 10,000 அப்படிங்கிறது லாபமாவே கிடைக்கும். ஒரே நாள்ல அத வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10,000 ஒரு நாள் லாபமா நிக்கும். 2 நாள்ல வித்தீங்க அப்படின்னா, ரூ. 10,000 அப்படிங்கிறது 2 நாள் லாபமா, 2 நாளுக்கு ரூ. 5,000 அப்படிங்கிற மாரி பிரிக்கும். இதே பழங்கள நீங்க 3 நாளைக்கு விக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 3,000 கணக்குல பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபம் அப்படியே பிரியும். ஆனா எப்படி பார்த்தாலும், உங்களுக்கு இதில கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது ஒரு லோடுக்கு கேரண்டியா ரூ. 10,000 அப்படிங்கிறத லாபமாவே சம்பாரிக்க முடியும். எதுல? உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட கழிச்சிட்டு, டிரைவர் பேட்டா, டீசல் சார்ஜ், ஏத்து கூலி, இறக்கு கூலி, வண்டி வாடகை அது இதுன்னு எல்லாமே கணக்க பார்த்துட்டு டோட்டலா பிரிச்சுட்டு, உங்களுக்கு கிடைக்கிற லாப கணக்க மட்டுமே நீங்க பார்க்கும்போது, எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குது? ரூ. 10,000 அப்படிங்கிறது கேரண்டியான லாபமா நிக்குது. இந்த லாபத்த நீங்க ஸ்மார்ட்டா கூட எடுக்க முடியும். என்னன்னா, ஊரா போயி, ஏரியாவா போயி நீங்க சேல் பண்றத விட, ஏன்னா டீசல் சார்ஜ், வண்டி தேய்மானம், வாடகை, டிரைவர் பேட்டா அது இதுன்னு நம்ம கணக்க பார்த்து தானே நம்ம இந்த பிசினஸ் பண்றோம். இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு, ஒரு இடத்துல போயிட்டு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஏரியால அந்த வாகனத்த கொண்டு போய் அப்படியே நிறுத்திட்டு, இந்த மாரி கொல்லிமலையிலிருந்து நேரடியா வாங்கி வரப்பட்ட பலாப்பழங்கள்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணீங்கன்னா, அதாவது ரூ. 200 பழம் வெறும் 180, 170க்கே நாங்க குடுக்குறோம். வாங்க எந்த அளவுக்கு வேணாலும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து சில ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரே நாள்லயே அந்த 10,000த்த வந்து உங்களால நிக்கிற இடத்திலேயே சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.